கொரோனா பரவல் அதிகரித்து உள்ளதால் கர்ப்பிணிகள் பாதுகாப்பாக முகக்கவசம் அணிவது அவசியம் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம், விவரங்களை பகிரலாம். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிக காய்ச்சல், இரும்பல், உடல்வலி உள்ளிட்டவை இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நெரிசல் மற்றும் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் சில நாட்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. முகக்கவசம் கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது என பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாட்டின் 5000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை 220 பேர் கொரோனா தொற்றால் பாதித்திருக்கிறார்கள். கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மத்திய சுகாதாரத்துறை அந்தந்த மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டு வந்த நிலையில வயதானவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் தொற்றின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி பொது சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டது. மேலும் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அதிக காய்ச்சல், இரும்பல், உடல்வலி உள்ளிட்டவை இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நெரிசல் மற்றும் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் சில நாட்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. வீரியமில்லாத கொரோனா தொற்று என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கர்ப்பிணிகள் முகக்கவசம் கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது எனவும் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. கொரோனா தொற்றின் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிக காய்ச்சல், இரும்பல், உடல்வலி உள்ளிட்டவை இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்களாக அதாவது நெரிசல் மற்றும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சில நாட்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முகக்கவசம் கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது எனவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி வயதானவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில தமிழகத்தில் தொற்றின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.